கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் நம்முடைய சிந்தையை திருப்புவோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் தமது வார்த்தையை வெளிப்படுத்துகிற விதம் விசேஷமானது. ஆண்டவருடைய வார்த்தை கனம் பொருந்தினது. அது அவருடைய வார்த்தையாகையால் நான் சிலருடைய ரைட்டிங்ஸை பயங்கரமாக கவனிச்சு சிலருடைய பேச்சுக்களை கவனிச்சிருக்கேன். ஒரு பெரிய பிரசங்கியார், உலக பிரசித்தி பெற்ற இந்த பிரசங்கியார் எவஞ்சலிஸ்ட் ரவி சக்கரியாவுடைய அந்த 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 செய்தியெல்லாம் கேட்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை டிக்ஷனரியை போய் தேடணும். அவ்வளவு ஸ்டாண்டர்ட், அவ்வளவு மதிப்புள்ள கருத்து செறிவுள்ள வார்த்தைகளை பேசுவார். அப்படி மாதிரி மனுஷரே இவ்வளவு தங்களுடைய அறிவையும் தங்களுடைய நிலைமைக்கு தக்க ஸ்டாண்டர்டுக்கு தக்க தேர்ந்த திறன் பெருந்திய வார்த்தைகளை பேசும்போது சர்வ வல்லவராகிய தெய்வம் பேசின வார்த்தை என்று சொல்லுவது அது ஒரு புதை பொருள் போல போய்கிட்டே இருக்கும். பெரியமானவர்களே, இன்னைக்கு லூக்கா 19 சொன்ன உடனேயே ஐயோ எல்லாம் தெரிஞ்ச சகைவிலிருந்து என்னத்தையோ இப்போ இன்னைக்கு பேச போறாரு போல அப்படி நீங்க நினைக்காதீங்க. நல்ல தெரிஞ்ச பகுதி தான். ஆனாலும் ஆண்டவர் பேசும்போது உணர்த்தும் போது அது எவ்வளவு ஆழம் இருக்கிறது, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி நான் அந்த ஜேர்னியை அவரோடு கூட அப்படி வசனத்துக்குள்ள போறத ரொம்ப என்ஜாய் பண்றேன். அப்படி ஒரு தியானத்தை இந்த வசனத்திலே கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து சபையாய் தியானிப்போம். நமக்கு தேவையான செய்தியை ஸ்தோத்திரம் நாம் அதை ஆசீர்வாதமாய் எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, எரிகோவில் இயேசு பிரவேசித்து அவர் சகேயு என்கிற மனிதனை சந்திக்கிறார். இந்த சந்தித்தல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம்னா விசிட்டேஷன். சந்திக்கும்படி வந்து சந்திப்பது, சந்திக்கும்படி வருவது என்று சொல்லுகிற இந்த பாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹவுஸ் விசிட்டிங் என்று சொல்லுவாங்க. ஹவுஸ் விசிட்டிங், விசுவாசிகளை வீடுகளில் சந்திச்சு அப்படி ஜெபம் பண்ணிட்டு வர்றதை அப்படி சொல்லுவாங்க. அதை போல ஆண்டவர் வீடு சந்திப்பு என்கிற நிலைமையில் ஆண்டவரும் மனிதரை வந்து சந்திக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றார், மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை சந்திக்கிறீர், தமது வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர் என்று சொல்லுகிறார். சந்திக்கிற தேவன் மேஜரா 2 காரியத்துக்காக அவர் சந்திக்கிறார். ஒன்று, பாதுகாக்கும்படி, in order to save, பாதுகாக்கும்படி மீட்கும்படி சந்திக்கிறார். இரண்டாவது, அவர் மனிதரை சந்திக்கிறது to judge, நியாயம் தீர்க்க. இந்த 2 பர்பஸ் முக்கியமா அவருடைய சந்திப்பில் இருக்கும். அவர் தேடி வந்து மனுஷரை சந்திக்கும் போது இந்த வேத பகுதியில் ஒரு 3 காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த 3 காரியத்தின் மூலம் ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு வேண்டிய எச்சரிப்பு, வேண்டிய என்கரேஜ்மெண்ட், வேண்டிய உற்சாகமூட்டுதல் இன்றைக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வழிகாட்டுதல் கிடைக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த ஆவிக்குரிய ஓட்டம் உண்மையிலேயே கடினமானது. அது அவரை சார்ந்து கொண்டு அவருடைய ஆலோசனையின் பேரில் செய்யப்படும் என்றால் அது ரொம்ப ஈஸி, அது ரொம்ப இலகு. நம்ம பலத்துல, நம்ம முயற்சியில, நம்ம பிரயாசத்துல செய்யலாம்னு நினைச்சோம், கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக 1ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஆண்டவர் ஒரு சந்திப்பை செய்கிறார். அது சகேயுவின் வீடு என்று ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சந்திப்புக்கு பெயர், இந்த விசிட்டேஷனுக்கு பெயர் சேவிங் விசிட். ஏனென்றால் மீட்கும் சந்திப்பு. ஏனென்றால் இந்த சந்திப்பின் கடைசி பகுதியில 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வாசியங்களே. 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேட ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த மனுஷனை ரட்சித்து விட்டோம், மீட்டு விட்டோம் என்று சொல்லுகிற ரட்சிப்பின் செய்தியை அங்கே அறிவிக்கிறார். ஆகவே இது ரட்சிக்கும்
சந்திப்பு. இது மீட்கும் சந்திப்பு. இந்த மீட்கும் சந்திப்பில் 3 முக்கியமான காரியம் அங்கே நடக்கிறது. சகேயுவின் வீட்டிற்கு இயேசு வந்தார். நல்லா கவனிங்க, இயேசு அழைக்கப்பட்டிருக்கவில்லை. Jesus was not invited like the wedding at Cana. கானா ஊரில் நடந்த திருமண வீட்டில் இயேசு அவருடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். சில நேரங்களிலே ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் பரிசேயருடைய வீடுகளிலே அப்படி அழைக்கப்பட்டிருந்தார், விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அத போல சகேயுடைய வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கவில்லை. பதிலாக, மாறாக இயேசு சகேயுவின் வீட்டிற்கு அவரே சென்றார். வாலண்டரிலி he went to his house. அவருடைய வீட்டிற்கு, சகேயுடைய வீட்டிற்கு இயேசுவே தானே சென்றார். ஆகவேதான் சகேயுவுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். இதுல 3 காரியம் முக்கியமானது இந்த மீட்கும் சந்திப்பில். ஒன்று, விசிட் ஆஃப் காட், தேவனுடைய சந்திப்பு அல்லது தேவனுடைய வருகை. தேவன் பார்க்கும்படி வருகிறார் பாருங்க, தேவனுடைய வருகை. இரண்டாவது, வந்த தேவனை ஏற்றுக்கொள்ளும் மனிதன் அல்லது ஏற்றுக்கொள்ளும் இருதயம். இது நடக்க வேண்டும். மீட்கும் சந்திப்பு நடக்கணும்னு சொன்னா, வருகிற தேவன் வந்தால் மட்டும் பத்தாது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசற்படியில் தட்டினா என்ன அர்த்தம்? உள்ள வரணும்னு அர்த்தம். அவங்கள பார்த்துட்டு, என்ன விஷயம்? நாங்க உங்க சொந்தக்காரங்க, இந்த ஊர்ல இருந்து வர்றோம். அப்படியா காரியம்? நான் உங்களை எதிர்பார்க்கலையே. என்ன வேலையா வந்தீங்க? உள்ள வாங்கன்னு சொல்லாம இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆவாங்க? அடுத்த 2 நிமிஷத்துல ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போயிட்டு முத வேலை அவங்க போனை எடுத்து உங்க நம்பரை டெலீட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய செய்வாங்க. டெலீட் பண்ணிட்டு வேற நம்பருக்கெல்லாம் ஃபோன் போட்டு உங்க மற்ற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் 2-3 பேருக்கு ஃபோனை போட்டு சில காரியங்களை விளக்கி சொல்லுவாங்க. நடந்தது பாதி, நடக்காதது பாதி, எக்ஸ்ட்ரா சேர்த்து அழகு விறுவிறுப்பான ஆக்ஷன் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. நிறைய தீர்மானங்கள்லாம் சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம், என்னென்ன இதெல்லாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த வந்த தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ரட்சிப்பில நம்ம வாழ்க்கையில எல்லாம் ரட்சிப்பு நடந்திருக்கா? ரட்சிப்பில இது நடந்துருச்சு. அவர் வந்தார், அவர் நாக் பண்ணார், சுவிசேஷத்தின் மூலமாய் நம்முடைய இருதய கதவுகளை தட்டினார். நாம் என்ன செஞ்சோம்? வாரும் ஐயா, என் உள்ளத்திலே வாரும், மீட்பராய் வாரும், என் இருதயத்தின் ராஜாவாய் வாரும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோம். இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஆகவே அங்கே மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் ரட்சிப்பு ஏற்பட்டது. இதை ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்கிறோம். ஜாய் ஆஃப் சால்வேஷன். இந்த 3 தன்மை இதுல இருக்கும். நீங்க சகையுடைய இதுல பாருங்க, இந்த 3 இருக்கும். அதிக நேரம் இதுல செலவழிக்க விரும்பல. நல்ல தெரிஞ்ச பகுதி. பார்க்கும்படி ஓடி ஒரு ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாமா அப்படி ஓடி மரத்துல ஏறி பார்த்துட்டு இருக்கவனுக்கு ஆண்டவர் நின்று சொல்றாரு, நான் உன் வீட்டுல தங்க வேண்டும், நான் உன் வீட்டுக்கு வர்றேன். அவரா வர்றார். இந்த வருகை பட்ட உடனே இவருக்கு என்னது தோணுது? சகையுடைய விஷயம் காரியம் எப்படி? சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு ஓடுறான் முன்னால. சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு ஓடி வீடு சேரும்போது அங்கே ரட்சிப்பின் மகிழ்ச்சி, விடுதலையின் மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது ஒரு வகையான சந்திப்பு. இந்த சந்திப்பு எப்பவும் நடந்துட்டே இருந்துச்சுன்னா சந்தோஷம். நம்முடைய பாவ விடுதலை, மன்னிப்பு என்கிறதான மீட்புக்கு மாத்திரமல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன நம்முடைய வாழ்வின் தேவைகள்,
இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இவைகளுக்கு கூட ஆண்டவர் ரெகுலர் விசிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவரை சரியா நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா விடுதலைகள், நன்மைகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் அங்கே உண்டாகிக்கிட்டே இருக்கும். சிறிய பெரிய சந்தோஷங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது அவரோடு நடக்கிற வாழ்வின் ஆசீர்வாதம். இரண்டாவதாக, அது தொடர்ந்து உள்ளதான வேத பகுதியை வாசிங்க. 12ஆம் வசனம் தொடங்கி ஒரு வாசிங்களேன். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். இந்த இந்த ஓமை ஒன்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஓமையில அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க பிரத்யேகமாய் விளங்கி கொள்ளணும்னு சொன்னா ஒண்ணே ஒண்ணு இந்த தியானத்துக்கு முன்னால சொல்றேன். ஏற்கனவே மற்ற சுவிசேஷங்கள்ல சொல்லியிருக்கும் பாத்தீங்களா ஓமைகள், இத மாதிரி அதை கொஞ்சம் மறந்துருங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வேறு ஓமையா இருக்கலாம், அல்லது அவங்க வேறு முறையில் அதை ரெக்கார்ட் இருக்கலாம். இப்போ நீங்க லூக்கா சுவிசேஷம் வாசிக்கும் போது லூக்காவில் என்ன சொல்லுகிறார் அதை மாத்திரம், மற்ற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு அதை மாத்திரம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓமை சரியா புரியும். இப்ப லூக்காவில் அவர் என்ன சொல்லுகிறார் வாசிங்களேன், குயிக்கா வாசிங்க இந்த முழுவதுமே. ஏன்னா நிறைய அந்த மார்க்ல மத்தையில என்ன சொல்லியிருக்குதோ அது குழம்பிட்டு இருக்கு. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். சரி, இப்ப என்ன இந்த இதுல ஓமையில கர்த்தர் சொல்றாருன்னா, ஒரு பிரபுவாகிய மனுஷன், அதாவது ஒரு ரூலிங், ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதிக்கு ஜமீன்தார் மாதிரி இருக்கக்கூடிய, ஆட்சி செய்து கொண்டிருக்க ஒரு பிரபு, இவருக்கு திடீரென்று ஒரு வாய்ப்பு ஒன்று வருகிறது. என்னன்னா, தேசத்தின் ராஜாவாக தேசத்தின் பெரும் பகுதியை கட்டிக்கொள்கிற ஒரு வாய்ப்பு வருது. பேரரசர் அழைத்தாரா யாருன்னு தெரியல, அழைச்சிருக்காங்க. இந்த நாடு முழுவதையும் நீ ஆட்சி செய், ராஜாவாயிருன்னு சொல்லுவதற்காக அந்த சின்ன குறுநில அந்த மன்னர் போல இருக்கக்கூடிய அந்த பிரபுவை அழைத்திருக்கிறார்கள். இவர் அதுக்காக போறார். போனா கொஞ்ச நாள் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. ஆக போகும்போது அவர் என்ன செய்யறார், தன்னுடைய வேலைக்காரர்களை 10 பேரை கூப்பிட்டு 10 பேருக்கும் ஒரு பெரும் மதிப்புள்ள ஒரு பொருட்களை கொடுத்துட்டு போறார். பொன்னோ வெள்ளியோ, அந்த ராத்தல்னு சொல்றது அது தங்கமும் வெள்ளியுமாக இருக்கலாம், விலையேற பெற்ற அந்த உலோகங்களாக இருக்கலாம். பெரும் தொகை 10 பேருக்கு கொடுத்துட்டு போறார். இது மற்ற சுவிசேஷங்கள்லேருந்து வித்தியாசப்பட்டது. 10 பேருக்குமே ஒரு ராத்தல். சரிங்களா? இதுதான், அதனாலதான் இதை தனியா இதை பாருங்கன்னு சொல்றேன். 10 பேருக்கும் ஒரு ராத்தல் கொடுத்திருக்கிறார். போயிட்டு திரும்பி வரும்போது, இப்ப ராஜாவா வர்றார். போகும்போது சின்ன குறுநில மன்னன் போல பிரபுவா இருக்கின்றவர். அதிகாரம் ரொம்ப பகுதி கிடையாது, இப்ப கொஞ்சம் தான் இருக்குது, அந்த ஏரியாவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு திரும்பி வரும்போது இப்ப அந்த நாட்டுக்கே ராஜா அப்படி ஆகி ராஜாவா வர்றார். அதனாலதான் பாருங்க, ரிவார்டு கொடுக்கும்போது 10 பட்டணத்துக்கு அதிபதியாயிரு, 5 பட்டணத்துக்கு அதிபதியாயிரு. இவருக்கு அதிகாரமே இப்ப பெரிய அதிகாரம், ராஜாவுடைய அதிகாரம். கூப்பிட்டு 10 பேருக்கு ஒன்னொன்னா கொடுத்துட்டு, நீங்க வியாபாரம் பண்ணி அதை நல்லா பெருக்குங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போயிட்டாரு. திரும்பி வந்த உடனே முதல்ல ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொல்றான் சொல்லுங்க, அவன் என்ன சொல்றான்? முந்தினவன் வந்து, வாசிக்க வேண்டாம், நீங்க சட்டுன்னு சொல்லுங்க. அப்படியே 10 ராத்தலை கொண்டு வந்துட்டு ஒண்ணுதான் கொடுத்திருந்தார். எத்தனை ஆக்கியிருக்கான்? 10 டைம்ஸ் ஆக்கியிருக்கான், 10 மடங்கு ஆக்கியிருக்கான். 10 ராத்தலை கொண்டு வந்து ஒரு ராத்தல் கொடுத்ததுக்கு, இந்தாங்க ராஜாவே. என்னப்பா, நான் அதை வியாபாரம் பண்ணி பெருக்கி என்ன செஞ்சிட்டேன், 10 ஆக்கிட்டேன். வெரி குட். ராஜா சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, 10 பட்டணங்களுக்கு அதிபதியாய். ஏன்னா அது அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு, அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு. அடுத்து ஒருத்தன் வந்தான், 5 ராத்தல் கொடுத்தான். ஒன்ன 5 ஆக்கிட்டான். அவனுக்கு 5 பட்டணம்னு சொல்லியாச்சு. மீதி மீதி 7 பேரை பத்தி பேசல. என்ன நடந்துச்சோ, நமக்கு தேவையானது இது போதும்னு சொல்லி ஆண்டவர் ஓமையை முடிச்சுக்கிட்டார். இன்னும் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து நேரா 1 கொடுத்தாருல, 1 அப்படியே துணியில சுத்தி அழகா
நல்ல சீலைன்னு இருக்கு, நல்ல நீளமா நிறைய சுத்திருக்கான் போல. நான் கூட 4 சுத்து டஸ்ட் போயிடாம அழுக்கு போயிடாம வந்திருக்குன்றதுக்காக நல்ல எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சு கொடுத்த மாதிரியே அந்த பொண்ணு திருப்பி கொடுத்துட்டான். கொடுக்கும்போது சும்மாவும் கொடுக்கல, அவன் டயலாக் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறான். நீர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், நீ ரொம்ப கடினமானவர், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், செழிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். அதாவது என்ன சொல்ல வர்றான், நீர் இனிஷியலா எதுவும் செய்ய மாட்டீர், ஆனா எதிர்பார்ப்பீர். அநியாயமான ஆளுன்றான், அநியாயமான ஆளுன்றான் இன்டைரக்டா. அதான் எஜமான் கடுப்பாயிட்டாரு. நான் அப்படிப்பட்டவன் உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னா முந்தினவங்க சொல்லியிருப்பாங்க. இவரு செய்ததை நியாயமா எதிர்பார்க்கிறார், அவ்வளவுதான். என்ன செஞ்சிருக்கணும் நியாயமா, அதை மட்டும் எதிர்பார்க்கிறார். நம்மால் செய்யல, இவர் என்ன செஞ்சிட்டாரு, நேரா அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். விளைவு என்ன, இந்த ராஜா இந்த மனுஷனுக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொன்னார். இப்ப இந்த ஒரு விசிட், இப்போ போயிட்டு திரும்பி ராஜாவாக வருகிறார் பாத்தீங்களா, இதுதான் விசிட். இவங்க இருக்கிற பட்டணத்துக்கு இந்த 3 பேருக்கும் விசிட், ஆண்டவர் பண்ற விசிட் வந்து இந்த போயிட்டு ராஜாவா திரும்பி வரார் பாருங்க, அதான் விசிட். இந்த விசிட்டுக்கு பேரு ரிவார்டிங் விசிட். ஒரு கூட்டத்துக்கு ரிவார்டிங் விசிட்டா இருக்கும், இன்னொரு கூட்டத்துக்கு சரியா நடக்காத கூட்டத்துக்கு பனிஷிங் அல்லது ஜட்ஜிங் விசிட்டா இருக்கும், நியாயம் தீர்க்கிற விசிட் வருகையா இருக்கும். இந்த 2 காரியத்தை குறித்து இந்த பகுதி வசனம் நமக்கு பேசுகிறது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. எந்தெந்த வகையிலெல்லாம் இதை குறித்து தியானிக்க முடியும், எந்தெந்த காரியத்திலெல்லாம் நாம் தியானம் செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், அதை குறித்து இந்த பகுதியில பார்ப்போம். நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்ளுகிற லிஸ்ட்ல இருக்க போறோமா, அல்லது நியாயம் தீர்க்கப்படுகிற இடத்தில் இருக்க போகிறோமா? நம்மை சார்ந்தது இது, ஒருபோதும் தேவனை சார்ந்தது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதுதான் தேவனை பொறுத்தது. பாவ மன்னிப்பை அடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போறது, இது அவர் சம்பாதித்த கிருபை. இதுக்கு அப்புறம் நீங்க பெற்றுக்கொள்ளுகிற பலன் என்று சொல்லுவது, ரிவார்டு என்று சொல்லுவது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது, என்னை சார்ந்தது. நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேனோ அதற்கு எனக்கு ரிவார்டு உண்டு. ரிவார்டோ அல்லது தண்டனையோ, பலனோ அல்லது தண்டனையோ, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதற்கு. கத்தி கத்தி கரையிறேன்னா ஒரு சின்ன பயம்தான், வேலையை நல்லா செஞ்ச அப்படி சொல்லணுன்றதுக்கு தான். இல்லைன்னா பேசாம இருந்துடலாம், உங்களுக்கும் நல்ல பிள்ளையா ஆண்டவருக்கும் நல்ல பிள்ளையா ரொம்ப சந்தோஷமா வாழலாம். முகஸ்துதி பார்க்கல, நல்லது கெட்டது நீ பார்க்கல, கொடுத்த வேலையை சரியா செஞ்ச, வெல்டன்னு சொல்லணும், நல்லது அப்படி சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் முன்னாலே இந்த காரியம் இருக்கு பிரியமானவர்களே. நம்ம எல்லாருக்கும் முன்னாலே அவர் நம்மை சந்திக்கும் போது என்ன சொல்லுவார்? அவரை நாம் சந்திக்க வேண்டும் ராஜாதி ராஜாவாய். அதை நான் ரொம்ப அந்த அலகோரிக்கு அந்த இதுக்கு நான் போக விரும்பல. நம்ம ஆண்டவரும் அப்படித்தான் போயிருக்கிறார். போகும்போது அவர் சாதாரணமாக தான் தெரிஞ்சார். இந்த பூமியில ரட்சிப்பை நிறைவேற்றிட்டு வரும்போது முதல் வருகையில் அவர் சாதாரணமா இருந்தார். வசனம் தெளிவா சொல்லுது, நமக்குள் வாசம் பண்ணினார். திரும்ப வருவார் பாருங்க, அப்ப அவர் சாதாரணமா வரமாட்டாருங்க. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்பது அவருடைய நாமமா இருக்கும். சர்வ பூமியையும் நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தோடு. அவருடைய கண்கள், அவருடைய பாதம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்துகிறது. அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், அது ஜட்ஜ்மெண்டல். அவர் எவ்வளவு நியாயம் தீர்ப்பார், பாவத்தை குறித்து, தண்டனையை குறித்து அல்லது தீமை குறித்து எவ்வளவு சினம் கொள்ளுகிறார் என்பதற்கு அடையாளமானது.
அவ்வளவு அதுக்கு அடையாளமானது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ச்சின வெண்கலம் போல, அதுவும் அதே தான், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அடையாளம். பாவத்தை அங்கீகரிக்காத, ஏற்றுக்கொள்ளாத, தீமையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையை அது அடையாளப்படுத்துகிறது. ராஜாதி ராஜாவாய் வருவார், சர்வ பூமியை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தோடு வருவார். அவர் திரும்பி வருவார். அப்போ அவரை நாம் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். we all have to face him, the day of accountability. கணக்கொப்புவிக்கும் நாளில் நாம் எல்லாரும் அவரை முகமுகமாய் சந்திக்க வேண்டும். நம்ம செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்லும். ரெக்கார்டு எல்லாம் இருக்கும், ரெக்கார்டு இருக்கும். ஆண்டவர் நம்மளை பார்த்து, வா மகளே, எனக்காக என்ன பாடுபட்ட, உன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து உன் பணத்தை எல்லாம் செலவு பண்ண, உன்னுடைய வேர்வையெல்லாம் என் வசனத்தை அறிவிக்கிறதுக்காக தான், எனக்காக வாழ்றதுக்காக தான் இந்த பூமியில சிந்து பட்டுச்சு. ஆலயம்னா, ஆராதனைனா நீ என்னமா நின்ன. அப்படி கர்த்தர் அப்படி நம்மளை பாராட்டி ஆவி சேர்த்து அப்படி ரிவார்டு கொடுக்கணும். we have to face the face of the king and king of kings and lord of lords. நான் சொல்றேன், விளையாட்டு இல்லை, ஒரு கற்பனை கிடையாது. இது நடக்க போற சம்பவம். முன்கூட்டியே நமக்கு வசனம் உணர்த்தி சொல்லுகிறது. நாம் எல்லாரும் அவருக்கு முன்னால் நின்று கணக்கு கொடுக்கணும். ஆமா ஆண்டவரே, நீர் கொடுத்த சுகத்தை, நீர் கொடுத்த ஆரோக்கியமான அந்த சரீரத்தை, நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை, நீர் கொடுத்திருந்த செல்வத்தை, பணத்தை, கடவுள் நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார். இவ்வளவு வாய்ப்பை, இவ்வளவு வசதியை, இவ்வளவு நன்மைகளை வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன செய்யறோம்? அவருக்கு என்ன செய்யறோம்? எல்லாமே கணக்கு கொடுக்கணும். அவர் முன்னால போய் நின்று சொல்லணும். மூஞ்சையே பார்க்க முடியாம வெக்கத்தில் நிக்க கூடாது. தேவாசிரியர், என்ன பண்ண? உனக்கு கொடுத்த அந்த பலத்தை என்ன பண்ண? சரீரம் ஆரோக்கியமா எத்தனை வருஷம் இருந்துச்சு, அதை என்ன பண்ணுன? கணக்கு ஒப்புவிக்க. பணத்தை என்ன பண்ணுன? வாழ்நாள் முழுவதும் இவ்வளவு பணம் உனக்கு கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுன? கணக்கு ஒப்புவிச்சு நிக்கணும். அவர் முகத்தை பார்க்கணும். We all need to face the judge's face. சர்வலோக நியாயாதிபதியின் முகத்தை பார்க்கணும். முடியுமா? நாம இப்ப போய்கிட்டு இருக்க போக்கு சரியா வருமா? பனிரெண்டு 13 வசனங்கள்ல சீக்கிரமா, நான் வேகமா அதை சில குறிப்புகளை நான் சொல்றேன். 12:13 அவர் எல்லாம் நல்லா நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அந்த கொடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவர் நம்பிக்கிட்டு இருக்காரு நம்ம நல்லா செய்வோம்னு. God trusts us with things he gives us. நாம நல்லா செய்வோம், நன்றாய் நடந்து கொள்வோம், உண்மையா இருப்போம் என்று எண்ணி கர்த்தர் தம்முடையவைகளை நம்மகிட்ட கொடுக்கிறார். 12:13 வாசித்தீங்கன்னா, அந்த தூர தேசத்துக்கு போகிற ராஜா என்ன செய்கிறாராம்? பிரபு என்ன செய்கிறாராம்? தன்னுடைய செல்வத்தில் ஒரு ராத்தலை எடுத்து என்ன செய்யறாரு? ஒரு மனுஷன்ட்ட கொடுக்கிறார். என்ன செய்யறான்? நன்றாய் செய்வான் என்று நம்பி அதை கொடுக்கிறார். நாமும் அப்படித்தான். பெற்றவைகள் எல்லாத்துக்கும் உண்மையாயிருப்போம் என்று நம்பி கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு நாள் ராஜாவின் முகத்தை ஒரு நாள் சந்திக்கணும். அப்போ அவர் கேட்க போற கேள்வி இதுதான். நான் உனக்கு கொடுத்தது, அந்த ஒரு ராத்தல் என்பது நான் உனக்கு கொடுத்தது, அதில் நீ என்ன செய்தாய்? உன் ஞானம் நான் கொடுத்தது, உன் சம்பாதிக்கும் திறன் நான் கொடுத்தது, நீ ஓடி ஓடி சம்பாதிக்கத்தக்க சுகம் நான் கொடுத்தது, அதிலிருந்து என் ராஜ்யம் கட்டப்படுதலுக்கு நீ என்ன செய்தாய்? எனக்கு இப்படிதான் புரியுது இந்த வசனம். எனக்கு இப்படிதான் புரியுது. எனக்குள்ளதுல இப்படி புரியறதுனாலதான் நான் ஜாக்கிரதையா இருக்கேன். என் கணக்கு வழக்கு, என் காரியம், இதுல நான் அவரை பார்க்கும்போது ஓகே நீ தப்பிச்ச அப்படி சொல்லணும்.
குற்றம் இல்லை, ஓகே தப்புச்ச, வெல்டன் அப்படி வெல்டன் சொல்றாரோ இல்லையோ, இந்த இதுல ஓகே அப்படி சொன்னாலே போதும். அவ்வளோ பயமா இருக்கு, அவ்வளோ பயமா இருக்கு. ராத்தல் அவர் கொடுத்தது. கொடுக்கும்போது தெய்வம் நினைக்கிறாரு, நீ உண்மையா இருப்பாய் என்று. உண்மையா இருப்பான்னு நினைச்சு இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தனே, உண்மையா இருப்பான்னு சொல்லி இந்த ஸ்தானத்துல இவனை ஏற்படுத்தினேனே, அதற்குரிய தகுதி அவனுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அவனுடைய ஜபத்தை கேட்டு நான் அந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய நன்மையை செஞ்சேனே, ஆனால் அதற்கான எந்த அடையாளமும் இல்லையே என்று கர்த்தர் வருந்தாதபடிக்கு, ஆண்டவரே, நான் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின்படி உமக்கு, உமது ராஜ்யத்திற்கு இத்தனை மடங்கு, 10 மடங்கு என்று சொல்லத்தக்க நீங்க செஞ்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டியிருப்பீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டிங் டேல அதற்குரிய பலன், இந்த 10 கொடுத்தான்ல அதற்கு போல இருக்கும். 5 கொடுத்த மனுஷனை போல இருந்ததுதான் 5க்கு ஏற்றதா இருக்கும். இல்ல ஆண்டவரே, நீங்க தான் கொடுத்தீங்க, பத்திரமா மூடி வச்சிருந்தேன், யாருக்கும் கொடுக்கல, இதுல என்ன பெரிய விசேஷம், நானே சாப்பிடல. சிலர் அப்படிதான், தாங்களும் சாப்பிடல, அனுபவி மூடி கரெக்டா பத்திரமா. சங்கீதக்காரன் தெளிவா சொல்றாரு, யார் அதை அனுபவிப்பாரோ தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்துதான் நன்றாய் அவருக்கு உண்மையா இருப்போம் என்று எண்ணி அவர் கொடுத்த ராத்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த பரிசுகள், அந்த வெகுமதிகள் எல்லாம் நம்முடைய திறமைகளுக்கு அடையாளமா இருக்கிறது. இட் இஸ் அவர் எபிலிட்டிஸ். நமக்குள்ளே வைக்கிறார் கர்த்தர் அந்த திறனை. வித்தியாசப்பட்ட திறன் ஒவ்வொருத்தருக்கும். ஒரே காரியத்தை எல்லாருக்கும் கொடுத்தாலும் வித்தியாசமா, ஒருத்தர் 10 ஆக்கிடுவாங்க, ஒருத்தர் 8 ஆக்கிடுவாங்க, ஒருத்தர் 7 ஆக்கிடுவாங்க, ஒருத்தர் கொடுத்தீங்களா அப்படி ஒண்ணுமே இல்லை ஏன்னு 0 கூட ஆக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ள திறன் வித்தியாசம். ஆனா சிறப்பாய் செய்வதற்கான திறன் கர்த்தர் கொடுத்தது. அந்த வெகுமதி என்பது கர்த்தருடைய கிஃப்டுக்கு அடையாளமானது. அதுல அவர் சொல்ற ஒரு வசனம், அதிலும் சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல இந்த கேஜேவில அந்த ஒரு வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, ஆக்குப்பை டில் ஐ கம், நான் வரும் வரைக்கும் இதை நீ ஆக்குப்பை பண்ணி வச்சிரு, இதை உன்வசமாய் வச்சிருன்னு அர்த்தம். அல்லேலூயா. டில் ஐ கம், நான் வரும் வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு வச்சிரு. எவ்வளவுதாங்க இந்த பூமியினுடைய சொத்துக்கள் எல்லாம். ஜஸ்ட் அவர் வருகை வந்தா ஒண்ணுமே நம்முடையதல்ல. மரணம் ஏற்பட்டால் ஒன்றும் நம்முடையதல்ல. ஒன்னையுமே கொண்டு போக முடியாது, ஒன்னையும் கூட கொண்டு போக முடியாது. இது எல்லாம் நான் வரும் மட்டும் பார்த்து கொண்டிரு, மேற்பார்வை, சூப்பர்வைசிங். இந்த வரும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறதுல பெருக்கிடலாம், நன்மை செய்து பெருக்கிடலாம். அந்த பலனை போர்வையில மூடி வச்சு பத்திரமா ஈ உட்காராம பூச்சி பிடிக்காம பாதுகிட்டு, அதை விட அநேகருக்கு பிரயோஜனமா அதை நன்மையாக்கி ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா பெருக்கிடலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் வரும் மட்டும் ஆக்குப்பை டில் ஐ கம். உங்க இன்டெலிஜென்ஸ், சிலருக்கு இன்னைக்கு எதுதான் டாப் கிளாஸ் சொத்து தெரியுமா? மண்டைதான். இந்த திறனுக்கு தான், அந்த இன்னோவேட்டிவ், சில புதுமையான கண்டுபிடிப்புகள், அந்த அந்த உணர்வுகளுக்கு தான் இன்னைக்கு வேல்யூ. தன்னுடைய வேலை பார்க்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்கன்னு அந்த சிஇஓக்கு தெரிய வருதுன்னு சொன்னா, அவனை அப்படி பொக்கிஷம் போல தூக்கி கொண்டு வந்து என்னென்ன விதத்தில் அவனை பயன்படுத்தணுமோ நல்லா பயன்படுத்தி, சுரங்கம் மாதிரி ஆயவன், தங்க சுரங்கம் மாதிரி அவனை பயன்படுத்தணும். அவன்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு வேல்யூவானது. நல்ல சிந்தனை திறன், கண்டுபிடிப்புகள். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஏரியாவில் நீங்க இருந்தீங்கன்னாலும் சரி, அதுல இன்னும் இன்னோவேட்டிவா, அப்படி அந்த தொலைநோக்கு பார்வையோட
இன்னும் திறன்களை மேம்படுத்திக்கிட்டு அப்படி செய்யறதுன்னா இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இது உள்ளேயே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது டிஎன்ஏல இருக்குன்றாங்க, அது உங்க மரபணுல இருக்குன்றாங்க. அங்கிருந்து தான் வருது இந்த திறன் எல்லாம். இதெல்லாம் கர்த்தர் வச்சது, காட் கிஃப்ட். இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். அவருக்கு தான் பதில் செய்யணும், அவருக்கு தான் கணக்கு ஒப்புவிக்கணும், அதற்குரிய கிரெடிட்டை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூட நான் வர்ற வரைக்கும் வச்சிருன்னு தான் அர்த்தம். அந்த இன்டெலிஜென்ஸ் கூட நான் வர்ற வரைக்கும் வச்சிரு. எல்லாம் பாரோடுங்க, இரவலாய் பெற்றது. இந்த இரவலாய் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு மனுஷன் காட்டுற பெருமை இருக்கு பாருங்க, தன் அறிவுக்காக. அந்த அறிவு இரவலாய் பெற்றது. சரீர பலம் இரவலாய் பெற்றது. எல்லா காலமும் இருக்காது. கொஞ்ச நாள்ல சரீர பலம் என்ன செஞ்சிடும்? டாட்டா காட்டிட்டு போயிடும். இருக்கிற காலத்தில் அது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். கர்த்தருக்காக பயன்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 13ஆம் வசனம் வாசித்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நன்மைகளை தர்றாரு. ஒருத்தருக்கு தந்துட்டு இன்னொருத்தருக்கு ஒண்ணுமே தராம அப்படி இல்லை. நாம் எல்லாமே வித்தியாசமான நிலைமைகளில் திறன் பெற்றவர்கள். வித்தியாசமான நிலைகளில் திறன் பெற்றவர்கள். எல்லா மனுஷருக்கும் காம்பன்சேட் பண்ற மாதிரி, ஒரு குறைச்சல் இருந்தால் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒன்றில் ஆண்டவர் நிறைவை தருகிறார். அதனாலதான் சில சமயம் ஆண்டவர் குடும்பமா வச்சிருக்கிறதுடைய நோக்கம். ஒரு பக்கம் கொஞ்சம் வீக்கா இருக்கா, எது வீக்கா இருக்கோ அதை என்ன செய்வார்? மனைவி மூலம் காம்பன்சேட் பண்ணிடுவார். அதே காரியத்துல அவங்க பயங்கர டேலண்டடா இருப்பாங்க. அதனாலதான் மனைவி பேச்ச கேட்கணும்ன்றது. நல்லா கேளுங்க. கேட்க வேண்டிய பகுதியில யோசித்து பாருங்க. 1-2 விஷயம் டெஸ்ட் பண்ணுங்க. சரியா இருக்குன்னா சரண்டர் ஆயிருங்க. அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கு. கணவன் அதே மாதிரி எல்லா காலமும் அப்படியே இப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாதீங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் திறனை தந்திருக்கிறார். ஒரே மாதிரி திறன் இல்லை, ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஒன்றை செய்வதில் ஒருத்தருக்கு திறன், இன்னொன்றை செய்வதில் இன்னொருக்கு திறன். அந்த வித்தியாசப்பட்ட திறன் இது எல்லாம் அவரை சேவிக்கிறதுக்காக யோசுவா குடும்பம் அருமையா இருந்துச்சு. நானும் என் வீட்டாருமே வென்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலனை வைத்து கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. ஆமா. 17ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, எல்லார்ட்டையும் உண்மையை எதிர்பார்க்கிறார் எஜமான். எல்லார்ட்டையும் உண்மையை எதிர்பார்க்கிறார். எனக்கு நின்று பேசுறதுக்கு நிறைய நேரம் வேண்டி இருக்குது. நேரம் போயிடுச்சு. அடுத்த ஒரு பாயிண்ட் வேற இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். எல்லார்ட்டையும் உண்மையை எதிர்பார்க்கிறார். 17ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாரும் வந்து ஒப்புவிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே நன்மையா சொல்லணும், எல்லாருமே நான் சரியாய் பயன்படுத்தினேன் என்று சொல்லணும்னு தான் எதிர்பார்க்கிறார். இங்க ஒரு மனுஷன் மாற்று இது தீமைய தப்ப சொல்லும் போது அந்த எஜமானுக்கு, ராஜாவுக்கு சந்தோஷம் இல்லை, வருத்தமாகுது. 15ஆம் வசனத்துல, ராஜா ஒரு நாள் திரும்ப வருவார். The king will return. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா நிச்சயமாய் வருவார், திரும்ப வருவார். உன்னை சந்திக்கதான் மகனே, உன்னை சந்திக்கதான் மகளே, திருச்சபையாகிய மணவாட்டியை சந்திக்கதான் என்று சொல்லி ஆவலோடு வருவார். அப்பொழுது அவரை முகமா தூக்கி சந்தோஷமா பார்க்கறதுக்கு நமக்கு திறன் இருக்கும். வெட்கம் இல்லாம அவரை ஃபேஸ் பண்ண அந்த உண்மை தன்மை இருக்கும், ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கும். ராஜா வருவார், மாற்ற முடியாத அங்கே சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். டே ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவிக்கும் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. ஏற்கனவே சொன்னேன், இந்த 6 காரியம் முக்கியம். கணக்கு ஒப்புவிக்கும் நாள் நிச்சயம் உண்டு. இதுதான் ரிவார்டிங் டே விசிட். இப்பொழுது இந்த 2வது பார்ட் அங்கே சொல்றாரு, இந்த ஓமையின் மூலம் வந்தா பிரதிபலனா அல்லது நியாய தீர்ப்பா என்பதை குறிச்ச 3வது ஒரு விசிட்டேஷன் இருக்கு.
மூணாவது ஒரு விசிட்டேஷன். மீதி உள்ள வசனங்கள் 28ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் இந்த செய்தி ரொம்ப பெரிய செய்தி. நீங்க வீட்டில் போய் நல்லா அதை மறுபடி வாசிச்சு தியானம் பண்ணுங்க. மூன்று தனி செய்தி. மூணாவது பார்ட் 28ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் என்னன்னா, புறக்கணிக்கப்பட்ட வருகை. ராஜா வருகிறார், ஆனால் அந்த ராஜா புறக்கணிக்கப்படுகிறார். ரிஜெக்டட் விசிட். ரிஜெக்டட் விசிட். வந்த ராஜா புறக்கணிக்கப்படுகிறார். 43ஆம் வசனம் வாசிங்களேன். 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு. உன்னை சந்திக்கும் காலத்தை, உன்னை சந்திக்கும் காலத்தை, the day of visit or the time of visitation ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உன்னை வந்து சந்திக்கிற அந்த எருசலேமே நீ அறியலையே, எருசலேமே நீ அறியலையே. இந்த எருசலேமை பொறுத்த வகையில வந்த மேசியாவை, வந்த ராஜாவை, தன்னிடத்தில் வந்த தன்னுடைய ராஜா, வந்த ராஜாவை புறக்கணித்து தள்ளினது ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மூன்றாவது கூட்டமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்து விடாதிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எச்சரிப்பு. இந்த மூணாவது பகுதி, இதை போன்ற எந்த ஒரு அடையாளமும் நம்முடைய வாழ்வில் இருந்து விடாதிருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்பின் உணர்வு நமக்குள் இருக்கட்டும். ராஜாவை புறக்கணித்து விடுகிற ஒரு தன்மை இருந்து விடாதிருக்கட்டும். எருசலேம் அதை செய்தது, அறிந்து செய்தது. இந்த எருசலேம் அறிந்து செய்ததற்கு ஒரு ஆபத்து தான். என்ன பாஸ்டர், எருசலேம் புறக்கணிச்சிச்சு, அதை போய் எங்கள்கிட்ட சொல்றீங்க? நாங்க என்ன புறக்கணிக்கவா செய்யறோம்? நாங்க வரவேற்க தானே செய்யறோம். அப்படி இல்லைன்னா அந்த சர்ச்சுக்கு வந்திருப்போமா, ஆராதிப்போமா, கை தட்டுவோமா, காணிக்க போடுவோமா, சாட்சி சொல்லுவோமா, ஆண்டவரை இவ்வளவு தூரம் மகிமைப்படுத்தி இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நியாயம் தானே? சரிதானே? இல்லைங்க, சரி இல்லை. எருசலேம் இதே மாதிரி தான் பாசாங்க பண்ணுச்சு. எருசலேம் இதே மாதிரி தான் பாசாங்க பண்ணுச்சு. உங்களை விட சூப்பரா பண்ணுச்சு. எப்படி தெரியுமா? இந்த ராஜா உள்ள வர்றாரு. உள்ள வந்தோன்னு 28ஆம் வசனம் வாசிங்களேன். 28, 29. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். சரி. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இந்த எருசலேம் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சுன்னு? ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உள்ள எருசலேமுக்குள்ள வர்றாரு. மொத்த எருசலேம் எப்படி வரவேற்குது? ஒரு ராஜாவாக வரவேற்குது. அல்லேலூயா. ஓசன்னா கோஷம். மரக்கிளைகள், அது மரக்கிளைகளை வெட்டி இது பண்றது பண்டிகைக்கு அடையாளம், கொண்டாட்டத்துக்கு அடையாளம். நம்ம பண்டிகைன்னா நம்ம ஊர்ல பண்டிகைன்ட்டா போதும் போட்டுருவாங்க டாம் டீம் டமார் டமார்னு வெடி போட்டு பண்டிகைன்னு அடையாளம். இவங்களுடைய பண்டிகைக்கு அடையாளம் என்னன்னா மரக்கிளைகள். எங்கும் அப்படி கட்டி, அப்படி தோரணமா கட்டி பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பாம் ட்ரீஸ், அந்த பேரீச்ச மரங்கள்ன்றதுனால அது அந்த கிளைகள் அப்படி அழகா அப்படி வளைச்சி இழைச்சி இருந்த மாதிரி அதுலயே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ராஜா வர்றாருன்னு ஊரே செலிப்ரேட் பண்ணுதுங்க. இதை விட ராஜாவை ரிசீவ் பண்ண முடியுமாங்க? நல்லா தானே பாடுறாங்க. எருசலேம் செம்ம ஆரவாரம். ஏன்னா பரிசேயருக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. எருசலேம் சூப்பர் வர்ஷிப், ஆரவாரம், கத்துறாங்க. பரிசேயர் பார்த்துட்டு, போதகரே அவன் அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, பேசாது இருக்கும்படி அதட்டும். ரொம்ப ஆரவாரமா இருக்கு. நல்லா தாங்க எருசலேம் ரிசீவ் பண்ணுச்சு, நல்லா தான் ஆராதிச்சிச்சு, நம்மளை விட நல்லா தான் அவருக்கு மதிப்பு கொடுத்துச்சு. தங்கள் வஸ்திரங்களை கலற்றி வழியில விரிக்கிறாங்க. அப்படின்னா அது அவ்வளவு உயர்ந்த ஹானர், கணம், நல்லா கனப்படுத்தினாங்க. நம்ம கர்த்தரை கொடுத்து கனப்படுத்துறோம். எஸ், நம்மளை விட நல்லா கனப்படுத்தினாங்க. எல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த எருசலேம் அவரை ரிஜெக்ட் பண்ணுச்சு. எச்சரிப்பு. எல்லாம் செஞ்சுட்டு தான்.
வரவேற்றது, ஆரவாரமிட்டது, மரக்கிளைகளை வெட்டி ஒரு பண்டிகையின் மூடுக்கு வந்தது. அடுத்து நல்ல ஒரு வஸ்திரங்களை, தங்கள் மேல் வஸ்திரங்களை விரிச்சு தங்களுடைய கனத்தை, மதிப்பை, மரியாதை அவங்களுக்கு கொடுத்தது எல்லாம் செஞ்சுச்சு. அதே எருசலேம் தான் வித்தின் டேஸ், சில நாட்களுக்குள்ள இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், பரபாசை விடுதலை செய்யும், இவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினது. சில நாட்களுக்குள்ள சாத்தியம் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. இயேசுவை மறுதலிக்கும் அந்த உணர்வு என்று சொல்வது ஜாக்கிரதை உள்ள இருதயத்தினால் மாத்திரம்தான் புறக்கணிக்கப்பட முடியும். அல்லாத பட்சத்துல ஏனோதானோ வந்தது மாதிரி பார்த்துக்கிடுவோம், அன்னைக்கு இருக்கிற மூடுக்கு பார்த்துக்கிடுவோம், முடிஞ்சா ஜெபம் பண்ணுவோம், முடிஞ்சா சர்ச்சுக்கு போவோம், என்றா பார்த்துக்கிடுவோம், காணிக்க கொடுப்போம். அந்த இந்த 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 பரிதாப நிலைமை இருக்கு பாருங்க, ஆபத்தாய் முடியும். யோசுவாவின் தீர்மானம் இருக்க வேண்டும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எந்த சூழ்நிலையிலும், எக்காலத்திலும், எந்த நிலைமையிலும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த தீர்மானம் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். இந்த எருசலேம் புறக்கணிச்சதுனால இப்ப இந்த விசிட்டேஷன், ராஜாவினுடைய விசிட்டேஷன், ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்திருக்க வேண்டியது இப்பொழுது ஒரு தீமைக்கும் பரிதாபத்துக்கும் ராஜாவின் கண்ணீருக்கும் காரணமாய் மாறி. ராஜா கண்ணீரோடு எருசலேமை பார்த்து சொல்றாரு, எத்தனை தர எருசலேமே உன்னை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன், எத்தனை முறை உன்னோட நான் பேசினேன், எத்தனை முறை நான் உனக்கு அந்த கிருபையை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு தந்துட்டே இருந்தேன், உனக்கு விளங்குற அளவுக்கு விளக்கி விளக்கி நான் சத்தியத்தை பேசினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபை செய்யட்டும், ஆண்டவர் கிருபை செய்யட்டும். இந்த ராஜாவின் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஒரு ரிஜெக்டட் விசிட்டா மாறி போனது. ஆண்டவர் அந்த அந்த வசனத்தை தொடங்கி 43 தொடங்கி வாசித்து முடிங்களேன். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால், அறியாமற் போயிட்ட, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். புறக்கணிக்கப்பட்ட எருசலேம் அல்லது புறக்கணித்து விட்ட எருசலேமுக்கு அதனுடைய நிலைமையை கர்த்தர் தரிசனத்திலே காண்கிறார், தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். இவர் ஒன்றும் சாபத்தை சொல்லல, அதனுடைய நிலைமை இவர் கண்களுக்கு தெரியுது. 70 நடக்க போறது இவர் கண்களுக்கு தெரிகிறது. இன்றைக்கும் நமக்கு முன்னே எச்சரிப்பாக வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜாவின் விசிட் நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கும் மீட்கும் விசிட்டா இருக்குது, அடுத்ததாக ரிவார்டிங் விசிட்டா இருக்குது, கடைசியா அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ரிஜெக்டட் விசிட்டா கூட இருக்க முடியும். அது உங்க கையில என் கையில தான் இருக்கு. இந்த ராஜாவை இறுக பற்றி கொண்டு எந்தெந்த விதத்திலெல்லாம் கனப்படுத்தி அவரை உயர்த்த முடியுமோ தீர்மானம் செய்யுங்கள். கடைசி காலம், வஞ்சகம் நிரம்பி இருக்கிற அந்த காலத்தில் தப்பி பிழைக்கிறவர்களாய் ராஜாவை உயர்த்துவோம். ரட்சிக்கும் அந்த கிருபைக்குள்ளே நாம் தங்கி இருந்து காத்து கொள்ளுவோம். அவருடைய பிரதிபலனால் நிரப்பப்படும்படி அவர் கொடுத்தவைகளை கவனமாய் அவருக்கு செலுத்துவதில், அவருக்கென்று அந்த ராஜ்யத்திற்கு அடுத்த நன்மைகளை பெருக பண்ணுவதில். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Yes, invest all the strength that you have. Oh, hallelujah. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தை முழுவதையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இன்வெஸ்ட் பண்ணுங்க. கர்த்தரை கனப்படுத்துங்க. ஆண்டவர் தாமே உங்களுடைய கிரியைகளில் அவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கட்டும். கண்களை மூடுவோம். Praise the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்கள் மேல் பிரியம் கொண்டிருக்கிற தெய்வம், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீர் எங்களை நடத்துகிற தெய்வம். தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். ஜெபிப்போம். கிருபை இரக்கமுள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆராதனையில் ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரை பலப்படுத்தினீர், எங்களை அபிஷேகித்தீர், ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.
தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் பலன் பெற்று இன்னும் ஆண்டவரை உமக்காக எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், தேவனுக்கென்று ஆண்டவரை செயல்படுகிறவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தோடே அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.